ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோனி ஸ்பைசி கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான குழிப்பணியாரம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது உண்ணியப்பம். இது இன்றைக்கி நம்ம நார்மல் ரைஸில் பண்ணாமல் மாப்பிள்ளை சம்பா ரைஸ் வச்சு பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப உடம்புக்கும் ஹெல்த்தியாக இருக்கும், டேஸ்ட் வைஸும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ரொம்பவே ஈஸியாக ஒரே மாதிரி உண்ணியப்பம் பண்ணாமல் இந்த மாதிரி ஹெல்த்தியாகவும் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது இந்த அளவுக்கு பஞ்சு போல் இருந்தும் நம்ம ஒரு துளி கூட பேக்கிங் சோடா எதுவுமே ஆட் பண்ணலை. ஸோ பர்ஃபெக்டாக வீட்டிலே ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு மாப்பிள்ளை சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தான் இருக்கும், பிளாக் கலரில். இப்போ இதை பவுலில் சேர்த்து நம்ம ஒரு 2லேருந்து 3 தண்ணி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் இருக்கக்கூடிய தூசி அழுக்கு எல்லாமே ரிமூவ் ஆகி போயிடணும். ஸோ நல்லா இந்த மாதிரி கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நல்லா நம்ம கழுவி எடுத்துட்டோம். இந்த டைமில் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 7 மணி நேரம் நல்லா நம்ம ஊற வைக்கணும். நல்லா ஊறி வந்துச்சு அப்படின்னா தான் அரைக்கும்போது நல்லா பேஸ்ட்டாக அரைப்படும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கு. அரிசி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை மாற்றி வச்சுருங்க. மாற்றி வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்து ஸ்டவ்வில் வச்சுட்டு நம்ம இதில் சரியாக 250 கிராம் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். அதாவது நீங்கள் கப்பில் மெஷர்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 1 கப்பு அரிசி எடுத்தோம் அப்படின்னா 1 கப் அளவுக்கு நம்ம வெல்லம் எடுத்துக்கணும். இப்போது எடுத்துகிட்டு இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா காய மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். பாகு பதம் எல்லாம் பார்க்க வேண்டாம். நல்லா இந்த மாதிரி மெல்ட் பண்ணி எடுக்கணும். ஏன்னா இதில் தூசி அழுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா பழுத்த வாழைப்பழம் 2 எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா சின்ன வாழைப்பழம், பாளையங்கொட்டை வாழைப்பழம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வாழைப்பழம் 2 எடுத்திருக்கேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஊற வச்ச அரிசி, ஒரு 3 போல் ஏலக்காய், அப்புறமா நம்ம காய்ச்சி வச்சுருந்தோம்ல அந்த பாகை நல்லா வடிகட்டி சேர்த்துருங்க. இப்போ இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்ச பேஸ்ட்டை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துடலாம். நான் நெக்ஸ்ட்டு பேட்ச் அரைக்கும்போது பார்த்திங்கன்னா இதில் சேர்த்த பழமோ ஏலக்காவோ எதுவுமே சேர்க்கலை. ஆனால் நம்ம பாகு மட்டும் கொஞ்சம் மிச்சமாக இருந்துச்சு, அதை ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ எல்லா மாவுமே நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு முறை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மூடி போட்டு இதை ஓவர் நைட் அப்படியே நம்ம புளிக்க விட்டுறணும். இந்த மாதிரி நம்ம புளிச்சு வந்துச்சு அப்படின்னா தான் மாவு பர்ஃபெக்டாக நம்மளுக்கு பொங்கி வரும். ஒரு நைட்டு மொத்தம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு சூப்பராக ஊறி வந்திருக்கும். எவ்வளோ திக்காக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நார்மலாக நம்ம குழிப்பணியாரம் அதாவது உண்ணியப்பம் எல்லாம் எந்த ஒரு ஸ்டேஜில் பண்ணுவோமோ அந்த ஒரு பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இட்லி பேட்டர் பக்குவத்துக்கு இருந்துச்சு அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை மாற்றி வச்சுட்டு ஒரு தாளிப்பு கரண்டியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்துட்டு ஒரு 1/2 கப்பு போல் நம்ம தேங்காவை குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா தான் இந்த உண்ணியப்பம் நம்ம ஒரு 3 டேஸ் வரைக்கும் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னாலும் கெட்டு போகாமல் இருக்கும். இதுவே நீங்கள் தேங்காவை நல்லா வறுக்காமல் அப்படியே முழுசாக இருந்துச்சு அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம வச்சு சாப்பிட முடியாது. தேங்காய் இருக்கிறதுனால சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்து நல்லா நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு நல்ல கோல்டன் கலர் ஆயிடுச்சு. இனிமேல் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம டைரெக்டாக அந்த மாவில் ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த தேங்காயோட அளவு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம உண்ணியப்பம் எல்லாம் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் இந்த குழிப்பணியார கல்லில் கொஞ்சமாக கீ ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணியிருக்கேன். அப்புறமா தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா வாசனையாக டேஸ்டியாக இருக்கும். நெய் இது எதுவுமே பிடிக்காது அப்படின்னா நீங்கள் தேங்காய் எண்ணெயில் கூட இந்த உண்ணியப்பம் ட்ரை பண்ணலாம். ரொம்ப மணமாக சூப்பராக இருக்கும். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே ஊற்றிடலாம். ரொம்ப ஓரளவுக்கு நீங்கள் ஊற்றுங்க, ரொம்ப மூழ்கி வந்துடக்கூடாது.
ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஊற்றிட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து திருப்பி போட்டுடலாம். இந்த மாவை பொறுத்தவரை கொஞ்சம் நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு நம்ம குழிப்பணியார அச்சில் போட்டுமே வரல அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 கப்பு போல் நார்மல் அரிசி மாவு இருக்கும்ல வர மாவு அது போட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி உண்ணியப்பம் மாதிரி சுட்டு எடுக்கலாம். அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் திக்காக இருக்கும், அதாவது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நம்மளுக்கு அப்போ வந்து எந்த ஒரு சாஃப்ட்னஸோ இல்லை எடுக்கும்போது கஷ்டமாவோ அந்த மாதிரி இருக்காது. ஸோ உங்களுக்கு வரல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து நம்ம 2 பக்கமும் நல்ல ஒரு கோல்டன் கலரில் வேக வைக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க, அப்போ தான் சீக்கிரமாக கலர் வெளியே சேஞ்ச் ஆகாது, அதே சமயம் உள்ளேயும் நல்லா வெந்து வரும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம எல்லாத்தையுமே வெளியே எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே நான் வந்து வெளியே எடுக்க போகிறேன். எல்லாம் வெந்துருச்சு பாருங்கள். இதே மாதிரி நான் ஒரு 3 பேட்ச் கிட்ட போட்டு எடுத்துருந்தேன் நம்ம ரெடி பண்ண மாவில். இப்போ நம்மளுக்கு இமீடியட்டாக குயிக்காக ஒரு டேஸ்டியான உண்ணியப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து செஞ்சு பார்க்கலாம். இது வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க, உங்கள் உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.